தமிழணங்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் இசை தூண்கள், இசை படிக்கட்டுகள் எந்த கல்லால் செய்யப்பட்டவை என்பதை பார்ப்போம். அதில் ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. இசை தூண்களில் ஒவ்வொரு தூணும் ஒன்று ச, ஒன்று ரி, ஒன்று க, அப்படி ஒரு அந்த 7 ஸ்வரங்கள், ஒவ்வொரு ஸ்வரமும் தனியாக கேட்கிறது. அல்லது இசை படிக்கட்டுகள், ஐராவதேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்குது. இசை தூண்கள் நிறைய கோயிலில் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட இருக்குது. இது எல்லாமே என்னன்னா மணிகண்ட பாறை என்ற ஒரு பாறையில் செய்யப்பட்ட தூண்கள். அந்த மணிகண்ட பாறை என்று அழைக்கப்படுகின்றதே, அந்த பாறையினுடைய விசேஷம் என்னன்னா அது செம்பு கலந்த பாறை. இப்போ காப்பர் சொல்லுவோம் இல்லையா, அந்த காப்பர் ஓர் அல்லது செம்பு தாது செம்பு பாறையிலிருந்து தான் வெட்டி எடுப்பாங்க. அதற்கு பிறகு அதை பிரித்தெடுப்பாங்க. அந்த செம்பு கலந்த பாறை இதில் நம்ம படிக்கட்டுகளோ தூண்களோ செய்தால் அதற்கென்று ஒரு தனி ஓசை நயம் உண்டு. ஒரு முறை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஆரல் வாய்மொழியில் மறை சாட்சியாக இருந்த தேவசகாயம் பிள்ளையினுடைய மரணத்தின் போது, அவர் சுட்டு கொல்லப்பட்ட போது ஒரு பெரிய பாறை வெடிச்சு, அதாவது ஒரு பெரிய பாறை உருண்டு டமால்னு விழுகுது. டங் 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 டங்னு மணிச்சத்தம் கேட்குது. அப்போ எல்லாருமே அதை ஒரு அதிசயமாக நினச்சி பார்த்தாங்க. அது கடவுள் கிட்ட அவர் போயிட்டாரு, அந்த மாதிரியெல்லாம் ஒரு நினைப்பு வந்தது எல்லாருக்கும். அது மணிகண்டப்பாறை. இந்த மணிகண்டப்பாறை கரூர் பக்கத்தில் இருக்குது, அதை மணிப்பாறைன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பக்கம் இருக்குது, சேலம் பக்கம் இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, சிவகங்கை சிங்கமுனரியிலலாம் இருக்குது. இந்த பாறையில் செய்யப்படுவன தான் இசை படிக்கட்டுகளும் இசை தூண்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழணங்கு டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.